நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். ரியல்மி GT8 Pro கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. நவம்பர் 20ஆம் தேதி அது லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ரியல்மி தரப்புலேயே அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன்ஸை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சில ஸ்பெக்ஸ் வந்து நம்மளை கவர் அளவுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா ரியல்மியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில், குறிப்பாக 2020-21 காலகட்டத்தில் அடுக்கடுக்காக மொபைல் ஃபோன்ஸை லான்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பேர் போனவங்களாக இருந்தாங்க. அது பட்டிக்கே நம்பராக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2019-18 காலகட்டங்களில் தான் இவங்க வந்து ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆகுறாங்க. ஆரம்பத்தில் அமேசானில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் இருந்து டெக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரியல்மியில் இந்த 6, 7, 8 அதுபடியே வந்துக்கிட்டே இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவு சேஞ்சஸையும் நம்மளால் பார்க்க முடியல. அதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த கேமரா ஸ்பெக்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை அவங்க காட்டிட்டே இருந்தாங்க. நடுவில் X3 அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணாங்க. ரியல்மி X2 Pro ரொம்ப ஃபெமிலியரான மொபைல் ஃபோனாக இருந்தது. அதுக்கப்புறம் X3 அண்ட் X3 Proன்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. LCD டிஸ்பிளேவோட வந்தது. பட் 855+ அதில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் கேமரா ஸ்பெக்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்தந்த பீரியடில் அந்தந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்து நல்ல ஒரு வரவேற்பை தான் வந்து மக்கள் மத்தியில் பெற்றிருந்தது. சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மொபைல் ஃபோன் பிராண்ட்ஸும் அவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டில் மொபைல் ஃபோன்ஸை லான்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப ரியல்மி நடுவில் கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா அவங்க செய்யாத கூத்தே கிடையாது. யாரையோ கூட்டு வந்து அந்த நக்கஷக்கி கொக்கஷக்கி அப்படிங்கிற மாதிரி பேர்லாம் சொல்லுவாங்க. பூண்டு தோல்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கும், காய்கறியில இருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டிசைனை பத்திலாம் நிறைய பேசுவாங்க. எனிவே ரியல்மி வந்து இப்ப சமீப காலத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் பிளாக்ஷிப் செக்மெண்ட்ல கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இப்ப லாஸ்டா ஒரு 2 இயர்ஸா பார்த்தோம்னாக்கா, இல்ல 1.5 இயர்ஸா பார்த்தோம்னாக்கா ரியல்மி GT60 வந்துச்சு, ரியல்மி GT6 வந்துச்சு. அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. அதில் குறை சொல்றதுக்கு எதுவும் பெருசா இல்லை. ரொம்ப மோசமான மொபைல் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம நிறைய மொபைல் ஃபோன்ஸை கழுவி ஊத்துறோம். இந்த பட்ஜெட்ல இது வந்து வேலை கேட்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓரளவுக்கு டீசெண்டா 7+ Gen 3யோட ரியல்மி GT60ஐயும் 8s Gen 3யோட ரியல்மி GT6ஐயும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மீடியாடெக் சைடு மூவ் ஆயிட்டாங்க. ரியல்மி GT70லையும் ரியல்மி GT7லையும் மீடியாடெக் SoC தான் இருந்தது. 9400E வந்து GT7ல இருந்தது. இப்போ அவங்க ரியல்மி GT8 Proன்னு ஒரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ண போறாங்க, 8 Elite Gen 5 SoCயோட. ஸோ ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல இப்போ ரியல்மியும் காம்படிஷனுக்கு வந்திருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸ்பெக்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னாக்கா பெட்டரான ஸ்பெக்ஸ் இருக்கிற மாதிரி தான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தோணுது. 7000 mAh கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பேட்டரி வந்து இருக்க போகுது. ஸோ பேட்டரி பேக்கப்ல அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ரியல்மி UI தொடர்பாக நமக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. ரியல்மி UI 7 Android 16 நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் ஸ்மூத்தா கிளீனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் நான் எந்த ரியல்மி மொபைல் ஃபோனையும் யூஸ் பண்ணி பார்க்கல சமீப காலத்தில். ஆரம்பத்தில் யூஸ் பண்ணதோட சரி, இப்போ ஏதாவது ஒரு மொபைல் ஃபோன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்ததுனாக்கா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ரியல்மி யூசர் இன்டர்ஃபேஸ் 7 இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரியல்மி GT8 Proவோட ஸ்பெக்ஸ் தொடர்பாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பெக்ஸ் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தரோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. பட் ஆப்டிமைசேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த மொபைல் ஃபோன் கிடையாது. 8s Gen 4 வரும்போதும் இந்த பிரச்சனை வந்து இருந்தது. ரியல்மி GT8 Proவோட ஸ்பெக்ஸை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். 6.79 இன்ச்சுக்கான 2K LTPO டிஸ்பிளே இந்த ரியல்மி GT8 Proல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்க போகுது. ஸோ கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கும் அவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணும்போது கேமிங் சென்ட்ரிக்காக தான் லான்ச் பண்ணுங்கிற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நண்பர்கள் அதுதான் கேட்குறாங்க. மொபைல் ஃபோன் வாங்கும் போதே இதில் வந்து BGMI நான் வந்து ஹை ஃப்ரேம் ரேட்ல விளையாட முடியுமான்னு தான் கேட்குறாங்க. ஸோ அதனால இவங்களும் அந்த மாதிரியான சில விஷயங்களுக்குள்ள போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுங்கிறது செக்மெண்ட்ல, அதாவது ஒரு ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட் நம்ம சொல்லும் போது ஒரு 50K செக்மெண்ட் நம்ம எடுத்துப்போமே, 50 to 60K செக்மெண்ட்ல கட்டாயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்துட்டு iQOO 15 அரௌண்ட் 60Kல தான் அவங்க போனை லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் சாலிடாவே கிடைச்சிருக்குது. கேஜெட் 360 என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா iQOO 15 வந்து 60K நெருக்கத்தில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டு 55, 56ன்னு வந்தா கூட வேல்யூ ஃபார் மணி மாதிரி தான் இருக்கு. இவங்க எந்த பிரைஸ்ல லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்க்கணும். இவங்க ஓரளவுக்கு நல்ல பிரைசிங் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா கண்டிப்பா இந்த மொபைல் போன் ஒரு ஹிட் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பிளாக்ஷிப் மொபைல் போன் செய்யும் போது ரியல்மிக்கு இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கூலிங் மெக்கானிசத்துல
கூட அவங்க பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. இன்னைக்கு நேற்றுன்னு இல்லை, 865 லான்ச் ஆன காலத்திலேயே ரியல்மிலேயும் ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் ஆனிச்சு. நல்ல அழகான கலர், ஒரு மெட்டல் மாதிரியான ஒரு நல்ல கலருங்க, அது ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும் அந்த மொபைல் ஃபோன். பட் ஆனால் அது ஹிட் அடிக்கல, ஏன்னா அதில் அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து இருந்தது. தெர்மலில் அவங்க பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல. 865 வந்து எல்லா மொபைல் ஃபோன்ஸ்லேயும் நல்லா தான் இருந்தது, பட் இந்த மொபைல் ஃபோனில் மட்டும் கேவலமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண அந்த X2 ப்ரோலாம் சூப்பர் தான். என்ன மாதிரி இந்த GT8 ப்ரோவில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். குறிப்பாக தெர்மல்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ரியல்மிக்கு அந்த இடத்துல சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. டிஸ்பிளேவோட பீக் பிரைட்னஸ் 7000 நிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கிமிக்கு தான், எல்லா நேரத்துலையும் 7000 நிட்ஸ்லாம் போகாது. தேவைப்படுற நேரத்தில் எஸ்பெஷலி HDR வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது 7000 நிட்ஸுக்கு சில பிக்சல் மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் பீக் பிரைட்னஸ்னு சொல்லி இவங்க பீக்கா ஒரு கிமிக்கை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது இப்போ வெளியே எடுத்துட்டு போது கூட அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லா இருந்தாலே அந்த டிஸ்பிளே வந்து ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான். எல்லா மொபைல் போன்லயும் இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு டிஸ்பிளே தான். இல்ல இந்த 7000 நிட்ஸ்ங்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் வந்து கிடையாது. சாம்சங்கோட M14 OLED டிஸ்பிளே யூஸ் பண்ற iQOO 15 சும்மா தான் இருக்காங்க, ஓரளவுக்கு தான் பேசியிருக்காங்க. இவங்க பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா லான்ச் ஈவெண்ட்ல ரொம்ப அதிகமாக பேசுவாங்க இந்த டிஸ்பிளேவை பற்றி. என்ன பேசுகிறாங்கிறத நம்ம 20ஆம் தேதி பார்க்கலாம். ரேம் அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் அப் டு LPDDR5X ரேம் சப்போர்ட் வந்து இருக்க போகுது. UFS 4.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் வந்து இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ நல்ல ஸ்பீடாக இருக்க போகுது, ரெஸ்பான்சிவாக இருக்க போகுது. இதெல்லாம் இருக்குமாங்கிறத ரியல்மி எப்படி அந்த SoC ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கிறத வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கேமரா ஸ்பெக்ஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. 200 மெகா பிக்சலுக்கான ஒரு பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ சென்சார் வந்து இருக்குமா, 3X டெலிஃபோட்டோ சென்சார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சிருக்குது. அதில் OIS சப்போர்ட்டும் வந்து இருக்க போகுது, அதான் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஸோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மெயின் சென்சார் பார்த்தீங்கன்னாக்கா 50 மெகா பிக்சல், அல்ட்ரா வைடும் பார்த்தீங்கன்னாக்கா 50 மெகா பிக்சல். ஸோ அந்த பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ செட்டப்புக்கு தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இதில் நான் கவனித்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா 4K 120 FPS வரைக்கும் டால்பி விஷன் சப்போர்ட் வந்து இருக்க போகுதான். இதுதான் ஒரு நல்ல ஒரு யூனிக்கான விஷயமா நான் வந்து பார்க்குறேன். 4K 60 FPSக்கு மட்டும் உங்கள் டால்பி விஷன் சப்போர்ட் வந்து கொடுக்காம, ஏன்னா இப்போ நிறைய மொபைல் ஃபோன்ஸில் 4K 30 FPS வரைக்கும் தான் டால்பி விஷன் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ டால்பி விஷன் வீடியோலேயே உங்களால் 4K 120 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடிஞ்சதுனாக்கா அதை எடுத்து எடிட் பண்ணும்போது வீடியோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்லோமோ மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது எடிட்டிங் அப்போ நீங்கள் வந்து அதை கன்வெர்ட் பண்ணால் கூட ரொம்ப அழகாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற எடிட்டரை பொறுத்து அது இருக்குது. நீங்கள் இதில் குவாலிட்டியான வீடியோவை எடுத்துகிட்டு 120 FPS வீடியோவெல்லாம் நீங்கள் வந்து கொண்டுட்டு போய் ஒரு மட்டமான எடிட்டரில் போட்டிங்கனாக்கா அது பெரிய அளவில் உங்களுக்கு இம்ப்ரெசிவான ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற எடிட்டிங் டூல் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய அந்த மொபைல் ஃபோனில் 4K 120 FPSக்கான டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா தான் எனக்கு வந்து படுது. வீடியோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கலாம். மேக்ஸிமமாக 8K வீடியோ வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம் தான். மொபைல் ஃபோன் லான்ச் ஆகி அது கையில் கிடச்சதுனாக்கா 4K 120 FPS வீடியோ எடுத்து செக் பண்ணுறதுல தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 7000 mAhக்கான ஒரு பேட்டரி வந்து இருக்க போகுது. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இதில் இருக்குது. சார்ஜரும் அவங்க எப்படியும் கொடுத்துருவாங்க, ஐ மீன் சார்ஜிங் அடாப்டரும் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஒயர்லெஸ் சப்போர்ட்டும் 50 வாட்டுக்கு இருக்குது. ஸோ அதுவும் வந்து நல்ல விஷயம்தான். ஒயர்லெஸ் சார்ஜரில் எனக்கு பெரிய அளவுக்கு அபிப்பிராயம் இல்லை. பட் ஆனால் அந்த ஒயர்டு சார்ஜிங் 120 வாட்டுங்கிறது வந்து நல்ல விஷயமா தான் எனக்கு படுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 Realme UI 7.0 தான் அது லான்ச் ஆக போகுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் Realme யூசர் இன்டர்ஃபேஸில் சில பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அது என்னங்கிறத மொபைல் கையில் கிடைச்ச பிறகு நம்ம செக் பண்ணலாம். IP68 and 69க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரொடெக்ஷன் இருக்க போகுது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து இருக்க போகுது. Wi-Fi 7க்கான சப்போர்ட் வந்து இந்த மொபைல் ஃபோனில் இருக்க போகுது. Bluetooth 6.0 வந்து இருக்குமா. ஸோ இதை கூட கொடுக்கலன்னா என்ன இருக்குது, எல்லாருமே கொடுக்குறாங்க. இவங்க எப்படியும் வந்து 50,000 60,000 அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு மேலே இவங்க லான்ச் பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் ஆஃபரில் மலிஞ்சு 40,000 கூட வரும். இதுதான் நடந்துட்டு இருக்குது. GT7 ப்ரோன்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபரில் மலிஞ்சு ஒரு விலைக்கு வந்து கையில் வந்து கிடைக்க வந்தது. அந்த மாதிரி இதுவும் அடுத்த வருஷம் ஆஃபரில் மலிஞ்சு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவங்க கொடுக்கும் போதே கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்கனாக்கா மேபி இது ஹிட் அடிக்கலாம். எதனால் நான் சொல்கிறேன்னாக்கா லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த தெர்மல்ஸில் பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல. இந்த வருஷம் வந்து இந்த தெர்மல்ஸில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதுவும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் இன்னும் ஸ்லீக்காக ஃப்ளூயிடாக இருந்ததுன்னா
மேபி இது வந்து ஹிட் அடிக்கலாம். இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய காம்படிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா iQOO 15 தான் இப்போதைக்கு. iQOO 15 வந்து ஒரு பெட்டரான ப்ரைஸிங்கில் அவங்க மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்கன்னா இவங்க வந்து திக்கி திணறி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து 60,000 லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்ல. ஆக்சுவலாக நமக்கு வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. 60,000க்கு iQOO 15 லான்ச் ஆகும்போது இவங்க ப்ரைஸிங்கை கொண்டு போய் 70,000க்கு வச்சாங்கனாக்கா அது வேலைக்கு ஆக போகிறது கிடையாது. நல்ல ஃபீச்சர்ஸோட இவங்க வந்து ஒரு 55,000க்கு இல்லை 60,000க்கு லான்ச் பண்ணாங்கனாக்கா மேபி இதை வந்து நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. ஸோ நவம்பர் 20 வரைக்கும் நீங்கள் வந்து காத்துருங்க. அவங்க லான்ச் ஈவெண்ட்டில் என்னென்ன மாதிரியான வசனங்கள்லாம் பேசுகிறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.